அந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசத்தை நாம் கடைப்பிடித்தால் தான் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் கடைப்பிடிக்கிறோம். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடித்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயல்படுவார். ஆனபடியால் அந்த விசுவாசம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை கலாத்தியர் 2:20 தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று அந்த விசுவாசத்தின் மூல கருவை நமக்கு அறிய தந்திருக்கிறார்.